என் பார்வையில் மிக விரைவிலேயே ஏற்படும் இந்த மாற்றம் என்பது ஒரு புதிய வடிவத்தோடு, புதிய சிந்தனையோடு, புதிய பார்வையோடு, புதிய அணுகுமுறையோடு, புத்துணர்ச்சியோடு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் புதிய ஒரு ஆட்சி உருவாவதற்கான களம் தயாராகிவிட்டது. நீங்கள் உள்பட மாணிக் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற ஒரு முழக்கத்தை அதிகமாக பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய மத்திய தலைமை இதுவரைக்கும் வாயே திறக்கலையே. 2006 உங்களுக்கு உங்களுடைய தயவுல தான் திமுக ஆட்சியை அமைக்க முடிஞ்சது. அன்னைக்கெல்லாம் யாருமே வாய் திறக்கலையே. எனக்கு நான் அதான் கேட்கறேங்க. திரும்பி கேட்டா என்ன பண்ணா, நீங்க பிறக்குமான பேண்ட் ஷர்ட்டோட பிறந்தீங்க இல்லையே. அப்ப இப்ப ஏன் போட்டு கேட்கறதா? இல்ல, அந்த உரிமை இருக்கு இல்லையா? தேவைதாங்க. ஒவ்வொரு மனிதருக்கு எல்லா நேரமும் ஒன்னே தோணும் சொல்ல முடியாது. புதிதாக உருவாயிருக்கிற கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணியில் பேசிக் கொண்டிருக்கிறது. நேற்று சொல்லியிருக்காரு பேப்பர் எடுத்து. அதே இதுல பேட்டி தான் சொல்லியிருக்காரு. திமுக 2 நாட்கள் சார் அதைத்தான் இதை சொன்னதை விட்டு வசதியா எதை நினைக்கணுமோ அதை ஒதுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை மட்டும் நினைக்கிறீங்க. கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் அமைச்சர்கள் இல்லாமல் அமையாது. காங்கிரஸ் அமைச்சர்கள் நாங்கள் வரப்போது 3 மாசம் கழிச்சு அது உறுதி. அதுல முதலமைச்சராக வருகிற அந்த அதிர்ஷ்டம் எந்த கட்சிக்கு இருக்கு? கொஞ்ச நாள் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமை என்ன முடிவு பண்றாங்கன்னா, இங்க உள்ளவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டைரக்டா டெல்லியில பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோட தானே கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. திமுக காரர்கள் பர்டிகுலரா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் எங்களோட கூட்டணி இல்லைன்னா பீகாரை விட மோசமா தோல்வி அடைவாங்க. சரி, இந்த தேர்தலை பார்த்துருவோம். நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, நம்ம தலைமை சார். நான் தலைமை சேலஞ்ச் பண்ண போதா இல்லையான்னு பாருங்க சார். 77 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸை விட திமுக கம்மியா தான் ஜெயிச்சது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு முறை அதே மாதிரி 4 முறை போட்டி வருகிற போது காங்கிரஸ் 29 இடத்துல ஜெயிச்சது தெரியுமா? கூட்டணியை தவிர தனியாக என்றைக்கு திமுக இருக்கு. இந்த வரலாறு தெரியாத சில பேர் பைத்தியம் மாதிரி உளர்றாங்க. அதை விவரம் தெரியாத சில பேர் நம்புறாங்க. நீங்க ரெண்டுலயும் இல்லாம நீங்க புத்திசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், இது கான்பிடன்ட் எடுத்துக்கலாமா இல்ல ஓவர் கான்பிடன்ட் எடுத்துக்கலாமா? கான்பிடன்ட். ஓவர் கான்பிடன்ட் பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் கான்பிடன்ட்டா பேசிட்டு. சரிதானே? ஆனா நான் கேக்குறது சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்வி தேவையே இல்ல சார். நேத்து வரல நாங்க பைத்தியக்காரனா இருந்தோங்க, இன்னைக்கு புத்திசாலியா இருக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு புத்திசாலியான நாங்க எப்படி நம்புறது? நீங்க தானே சொன்னீங்க இப்ப நேத்தே கேட்டிருக்கணும் கேட்கலன்னு. அப்ப நேத்தே முட்டாளா இருந்தோம், இப்ப புத்திசாலி ஆயிட்டா தான் அர்த்தம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக இருந்துச்சு. இப்போ தேர்தல் நடந்தா கூட திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையாக பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு அவங்களும் மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இடையில ஏற்பட்ட அந்த காங்கிரஸினுடைய கழக குரல்னால இன்னைக்கு திமுக கூட்டணி அமைப்பதிலேயே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் வினாவுடைய துவக்கத்திலே ஒரு வார்த்தையை நான் சரி செய்ய விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலான சூழ்நிலை. இப்போ ஏற்கனவே இருந்த சிக்கல் இருந்து இதை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் போராட்டிருக்கோம். அதை சிக்கல்ங்கிறீங்க. சிக்கல் இடம் மாறி போயிடுச்சு. காங்கிரஸுக்கு இருந்த சிக்கல்லாம் இப்ப மற்றவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்க இந்த மாற்றம் எப்படி வந்திருக்கு என்பதை பார்க்கிற போது மேலோட்டமாக பார்த்தால் ஊடகவியலாளர் பார்வையில அது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. கிராமப்புறத்தில் இருக்க நீங்க வேணா சொந்த ஊருக்கு உங்க ஊருக்கு போய் பாருங்க. தென்காசியில் இருக்க கிராமத்துல ஒரு வாரம் சுத்திட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரியணும்னு சொன்னா, நான் என்னுடைய விட இளம் வயதில் இருக்கிற போது எங்க ஊர் காவிரி கரை ஓரமா தான் இருக்கு. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்தால் அந்த நிலம் வைத்திருக்கிற விவசாயி
தன் வீட்டு பிள்ளைகள்ல 2 பேரை திருச்சியில் வந்து ஒரு உயர்நிலைப் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைக்க முடியும். இப்ப சொன்னா உங்களுக்கு கனவா இருக்கும். 5 ஏக்கர் நிலம் இருந்தா. ஆனால் இன்றைக்கு 50 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவங்க கூட தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியல. இதை நீங்க உங்களால புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்றேன். ம். இப்படி எல்லா மட்டத்திலும் கடுமையான பாதிப்பு ஒன்று இருக்கிற போதுதான் மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய மாற்றத்திற்கான சிந்தனை உருவாயிருக்கு. அந்த மாற்றம் இப்படி வருகிற போது எல்லா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதருக்கும் அவர்கள் பாதிக்கப்படுவது ஏற்படுற மாற்றம் அதற்கு முன்னால் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு புதிய மாற்றம் வராதா என்கின்ற ஏக்கம். இதை உன்னிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இது வந்திருக்கு. அதை போல நான் பார்ப்பது இந்த பாதிப்பு வந்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே நீண்ட காலமாக தமிழகத்தில் நீங்கள் நினைத்திருந்த பலமான இந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் வந்துச்சு இல்லையா, அது இல்லாமல் புதிதாக ஏதாவது ஒரு சக்தி வராதா என்கின்ற ஏக்கம் அவர்களுக்கு கொண்டு இருந்தது. அது யாரும் யார்கிட்டையும் சொல்லாமலே மனதுக்குள்ள இருந்தாங்க. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் என்னுடைய முதல் துவக்க விமர்சனத்துக்கு காரணம். நான் சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு புரியல. நான் சொல்ல 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 அதற்கு பின்னாலே பார்த்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய இயக்கம் வருகிற போது அந்த புதிய இயக்கத்திற்கு வெறும் ரசிகர் கூட்டம் என்று தப்பாக இன்னமும் சென்னையில் பல பேர் நினைக்கிறாங்க. புதிய மாற்றம் வராதா, ஒரு ஒளி வராதா, புதிய சிந்தனை வராதா என்று நினைத்த அந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வந்தவுடன் யாரும் யாரையும் கேட்காமல் கலந்து பேசாமல் கூடி பேசாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த புதிய இயக்கத்திற்கு ஆதரவு தந்ததான் இவ்வளவு பெரிய மாற்றம். என் பார்வையில மிக விரைவிலேயே ஏற்படும் இந்த மாற்றம் என்பது ஒரு புதிய வடிவத்தோடு, புதிய சிந்தனையோடு, புதிய பார்வையோடு, புதிய அணுகுமுறையோடு, புத்துணர்ச்சியோடு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் புதிய ஒரு ஆட்சி உருவாவதற்கான களம் தயாராகிவிட்டது என்றே நான். இது தமிழகத்துல தாவேக்கா உருவான பிறகுதான் அந்த மாதிரி ஒரு களம் உருவாகி இருக்கா? தாவேக்கா என்பது நீங்க அதான் நான் முன்னாலே ஒன்று சொன்னேன், யார் என்பதல்ல, யாராவது ஒரு புதிய சக்தி வராதா என்று ஏங்கிய கூட்டம் ஒரு 15% இருந்தாங்க. இப்ப அந்த புதிய சக்தியா தாவேக்கா தானே. அது வருவதால் தான் அவர்கள்லாம் ஆதரித்ததுதான் தாவேக்காவுக்கு இந்த பலமே ஒழிய வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் என்று நினைத்தால் அது உண்மை அல்ல. அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம். சரி சார். அதாவது இப்போ இந்த தாவேக்கா கட்சி தொடங்கின பிறகு நீங்கள் உள்பட மாணிக் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற ஒரு முழக்கத்தை அதிகமா பேசுறீங்க. ஆனா உங்களுடைய மத்திய தலைமை வந்து இதுவரைக்கும் வாயே திறக்கலையே. இதுவரையிலும் திறக்கல, ரைட்டு. இப்ப திறந்துட்டாங்கிறது உங்களுக்கு கவனத்துக்கு சீக்கிரமா வரும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேங்க, பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் 540 பேர், சரியா? 540 பேர் உறுப்பினராக வைத்திருக்கிற பாராளுமன்றத்தில் வெறும் 14 எம்பிக்கள் மட்டும் இருந்த திமுகவுக்கு 7 அமைச்சர்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொடுத்தமா? அதுவும் கீ போஸ்ட் வேணுங்கிறதுக்காக முக்கியமான துறை வேணும்னு போய் அந்த கட்சியுடைய தலைவர் இங்க இருந்து டெல்லிக்கு போயெல்லாம் கேட்டாரா? அதையும் கொடுத்தமா? அப்படி பெருந்தன்மையோடு தோழமையை மதித்து செய்த அந்த காங்கிரஸ் கட்சி 540 உறுப்பினர்களை 14 உறுப்பினர்களை வைத்திருக்கும் போது 7 பேருக்கு மந்திரி சபை கொடுத்த அந்த காங்கிரஸ் கட்சி வெறும் 234 உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்துல 18 எம்எல்ஏக்கள் இருக்கிற எங்களுக்கு ஆட்சியில ஒரு 4 மந்திரி கொடுன்னு கேட்டா அது என்ன எப்படி தப்புன்னு சொல்றீங்க? திமுக தப்பு தானே சொல்றாங்க. அவங்க தப்புன்னு அதை தப்பா சொல்றாங்க. அந்த தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தப்புதான். அதாவது அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதை தப்புன்னு சொன்னா அவங்க 14 எம்பியை வச்சுட்டு எங்களுக்கு 7 மந்திரி வேணும் கேட்டாங்களே, அதுவும் தப்பு தானே? அதாவது 1996ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சார், இதெல்லாம் வெறும் கதை. 2006 ஒரு வாய்ப்பு சொல்றேங்க, பொய், பச்சை பொய், இந்த மாதிரி விஷயங்கள் சார். அதாவது 2006ல நான் நேத்து கேட்கல சார், இன்னைக்கு கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில்? அது சொல்லுங்க. இன்னொன்னு கேட்கிறேன் சார். 2006ல உங்களுக்கு வந்து உங்களுடைய தயவுல தான் திமுக ஆட்சியை அமைக்க முடிஞ்சது. அன்னைக்கெல்லாம் யாருமே வாய் திறக்கலையே. நான் அதான் கேட்கிறேங்க. திரும்பி கேட்டா என்ன பண்ணா, நீங்க பிறக்குமான பேண்ட் ஷர்ட்டோட பிறந்தீங்க இல்லையே. அப்ப இப்ப ஏன் போட்டு கேட்கறதா? இல்ல, அந்த உரிமை இருக்கு இல்லையா? தேவைதாங்க. ஒவ்வொரு மனிதருக்கு எல்லா நேரமும் ஒன்னே தோணும்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு நாங்க வேணான்னு நினைச்சோம். எங்களுக்கு அவங்க மந்திரி பதவி கொடுக்கிற போதும் எங்களுக்கு பெருந்தன்மை இருந்துச்சு. அவர்கள் பலவீனமா இருக்கிற போது எங்கள் ஆதரவு தான் ஆட்சி இருக்கிற போதும் அவர்களா கொடுப்பான்னு கொடுக்கல. அப்பவும் எங்கிட்ட பெருந்தன்மை இருந்துச்சு. அந்த பெருந்தன்மையை ஏமாறித்தனம் நினைக்க கூடாது. அப்படித்தானே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை இப்ப மீறிட்ட. இப்போ ஆனா நீங்க வந்து ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் எல்லாம் கேக்குறீங்க.
மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்ததும் சரி, பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கிரீஷ் ஷோடங்கரும் சரி, இன்னும் 2 நாள்ல எங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் காட்டுறாங்களே. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் சொன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இல்லையா? கிரீஷ் ஷோடங்கர் என்ன சொன்னாரு? புதிதாக உருவாகியிருக்கிற கட்சிகள் எல்லாம் எங்களோட கூட்டணியில் பேசிக் கொண்டிருக்கிறது. நேத்து சொல்லியிருக்காரு. பேப்பர் எடுத்து பாருங்க. அதே இதுல பேட்டி தான் சொல்லியிருக்காரு. திமுக நான் 2 நாட்கள்ல சார் எங்களை அதத்தான் கூப்பிடுவாங்க. இத சொன்னதை விட்டு வசதியா எதை நினைக்கணுமோ அதை ஒதுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை மட்டும் நினைக்கிறீங்க. இல்ல அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அழுத்தம் திருத்தமா தான் அவர் சொன்னாரு. புதிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதுக்கு என்ன பேர் என்ன அர்த்தம்? அதனால அந்த சிந்தனை அவருக்கு இருக்கு. பாலிடிக்ஸ் என்பது எல்லாம் சொல்வதெல்லாம் அப்படியே உண்மை நினைச்சுக்கலாம். நீங்க அப்பாவின்னு தான் எடுத்துக்கணும். சார் அதாவது சொல்வதற்கும் செயலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். ஒரு ஆட்சியை கவிழ்ப்பது, ஒரு ஆட்சியை உருவாக்குவது, அதுக்கு பின்னால என்னென்னலாம் நடக்குன்னு வெளி உலகத்துல வர்ற செய்திகள் இல்ல. அதுக்கு பின்னால இன் பிட்வீன் த லைன்ஸ் நீங்க சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அதை அப்படித்தான் பார்க்க முடியும். அந்த பார்வையில் தெளிவாக காங்கிரஸ் கட்சி போயிருக்குது. நான் புதுசா வேடிக்கையா சொல்லலைங்க. நான் ஆழமாக புரிந்து கொண்டுதான் சொன்னேன். புதிய பார்வையோடு புதிய வடிவத்தோடு ஒரு ஆட்சி அமையும், புதிய ஆட்சின்னு சொன்னேன். சரி சார். அது என்பது கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் அமைச்சர்கள் இல்லாமல் அமையாது. காங்கிரஸ் அமைச்சர்கள் நாங்கள் வரப்போது 3 மாசம் கழிச்சு அது உறுதி. அதுல முதலமைச்சராக வருகிற அந்த அதிர்ஷ்டம் எந்த கட்சிக்கு இருக்கு? கொஞ்ச நாள் உங்களுக்கு புரியும். சரி சார். நீங்க வந்து இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க. இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையும். நாங்க அமைச்சரா அங்க வைக்கக்கூடிய சட்டசபை தான் அமையும்னு சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கையோட சொல்றீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சார். ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமை வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, இங்க உள்ளவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டைரக்டா டெல்லியில பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோட தானே கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. நேற்று வரை இருந்த, அதாவது பழைய நினைப்புடா பேராண்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி முன்னால் அவர் நினைத்தே போல நடந்திருக்கும். டெல்லி அன்றைக்கு இவர்கள் சொன்னதெல்லாம் நம்பி கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், எங்களை போன்றவர்கள், சாதாரண மக்களோடு பழகின்ற நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை தீவிரமாக இப்பொழுது பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் வாயிலாக இதை பார்க்கிற மக்களுக்கு நான் சொல்றேன். சரி சார். நான் அப்போ நீங்க உங்களுடைய கருத்துலேருந்து நான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். அதாவது காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக புதிய கட்சியோட தான் கூட்டணி அமைப்போம். நாங்க சொல்ல, நாங்க ஆட்சியில இருக்க போறோம், எங்களோட ஆட்சியில இருக்க போறவங்க யாருன்னா அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு தான் சொன்னேன். இல்ல அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கா சார் காங்கிரஸுக்கு? அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கா? அப்ப ஜனநாயகத்தை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இல்ல காங்கிரஸுக்கு சார், நான் திரும்பி உங்களை கேட்கிறேன், ஜனநாயகத்தில் இவன் தான் பெரியவன், இவன் சின்னவன் கிடையவே கிடையாது. எல்லாமே வாக்கு வங்கி அடிப்படையில் தான். அதைத்தான் நானும் சொல்றேன் சார். வாக்கு வங்கி 71 வாக்கு வங்கி திமுக என்னங்க? இல்ல இன்னைக்கு அவங்க வாக்கு வங்கி நான் என்ன சொல்றேன் கேட்டு அதுக்கு பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரி சொல்லுங்க. 71 திமுக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது இல்ல? ஆமா. 91 அது எத்தனை சீட் ஜெயிச்சது? 2 சீட். ஆமா. ஆனா 183 ரெண்டாவது வரலாம், 2 இருக்கிறது 183 வரலாம். இது எது வேணாலும் வரும் என்பதுதான் ஜனநாயகத்தில் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவது பயன் இல்ல சார். அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை ஏற்பட்டு. சார், நீங்க எல்லாம் எதுக்கு பேரு என்ன வேணாலும் வச்சுக்க சார். ஜனநாயகத்துல உத்தமமான மனிதன் கூட தோல்வி அடைஞ்சிருக்கான். காமராஜர் கூட, அயோக்கியரோட வெற்றி பெற்றிருக்காங்க. உலக வரலாறு, இது ஒண்ணும் புதுசு இல்ல. உலகம் தோன்றிய காலத்துல இருந்து பெரிய சர்வாதிகாரி யாருங்க? முசோலினி. அதுக்கு முன்னால ஹிட்லர். அந்த ஹிட்லரே எலெக்ஷன் தானே ஜெயிச்சான். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவங்களாம் யோக்கியம் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியாது. ஜனநாயகத்தினுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அதை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம பேசி ஆகணும். அதனால நேற்று இருந்ததெல்லாம் இன்னைக்கு அப்படியே இருக்கும், நாளைக்கு அப்படியே இருக்கும் என்று நினைப்பது உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய ஆசையை வேணா சொல்லலாம். அது யதார்த்தம் இல்ல சார். இது என்னுடைய விருப்பம் இல்ல. பொதுவா வந்து கடந்த 1 மாதம் முன்பு வரை வந்து காங்கிரஸ் யார் கூட இருக்காங்களோ அவங்க வந்து வெற்றி பெறுவாங்கங்கிற மாதிரி. கரெக்டா சொல்றீங்களே? இல்ல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சு. அதாங்க, நீங்களே ஒரு உண்மையும் சொல்றீங்க, அப்புறம் இப்ப மாத்தியும் சொல்றீங்க. இல்ல நீங்க, நான் சொல்ல வந்த கருத்து வந்து என்னன்னா, நீங்க சொன்ன கருத்து காங்கிரஸ் யாரோட இருக்கோ அவங்கள வெற்றி பெறுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு அதாங்க சொல்றேன்னா, நேத்து தான் சொன்னோன்னு இல்ல, இன்றைக்கு அதான் சொல்றேன். இல்ல யதார்த்தமா கேக்குறேன். நீங்க காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, ஜெயிக்கக்கூடிய வாக்கு வங்கியா? நிச்சயமா. நான் உங்களுக்கு இப்படி கேட்டாதாங்க புரியும். இந்தியா முழுக்க இருக்கிறதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டுல பல உதாரணம் இருக்கு. ஒரு தேர்தல்ல வாக்கு சீட்டுல நடந்த தேர்தல்ல ஒரே ஒரு ஓட்டு தான் 3 தடவை 4 தடவை ரீகவுண்ட் பண்ணி ஒரே ஒரு ஓட்டுல தான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருங்கிறது தமிழ்நாட்டை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க தீர்வு இப்படி உங்களுக்கு புரியுது கேட்கிறேன். கிரிக்கெட் நீங்க ரொம்ப பிரபலமா பாப்பீங்க. அதுல பெரிய சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு ஹீரோவா இருப்பாரு. அவருடைய சதம் அடித்தது எத்தனை அப்படின்னா டக்குன்னு சொல்லுவீங்க, 25, 30 சொல்லுவீங்க.
98 ரன்ல அடிபட்டது இருக்குல்ல, 99 ரன்ல போனது இருக்குல்ல, அதெல்லாம் சதத்துல வராது. ஒரே ஒரு ரன் வாங்கியிருந்தா சதத்துல வந்திருக்குமா? அந்த ஒரு ரன் வந்தா எப்படி சதம் வருமோ அதை போல நீங்க காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டுன்னு கூட வச்சுங்க. வெற்றி பெறுகின்ற ஓட்டு இதுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். திமுக பொதுச் செயலாளர் யாருங்க? துரைமுருகன். அவர் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சார் போன தடவை அசெம்பிளில? 1000 கீழ உள்ள ஓட்டு. 1000. ஆகா, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்களே. 700 ஓட்டு தான். அதான் 1000 கீழ தான். 1000 கீழ 1000 கீழ தான். 1000ன்னு 3 இலக்கம் ஏன் சொல்றீங்க? அது தாண்டி ஏன் போறீங்க? 799ங்கிறது 3 இலக்கம் தானே. இல்ல இது 3. அது 4 இலக்கம் சொல்றீங்க. நான் 1000 கீழ தான். அதான் உங்க 1000க்கு கீழ 1ல இருந்து 999 வரலும் 1000க்கு கீழ தான். நீங்க அதை நேரடியால சொல்லணும். இல்ல அவ்வளவு அக்யூரேசியா தெரியாதனால 1000க்கு கீழ. அதனால தான் இந்த குழப்பமே. அக்யூரேசியா உங்களுக்கு தெரியாதனால தான் இந்த குழப்பம். தெரிஞ்சிருந்தா அந்த குழப்பமே வந்திருக்காது. அந்த 700 ஓட்டாவது காங்கிரஸுக்கு அந்த தொகுதியில் இருக்கு நீங்க நம்புறீங்களா? அப்ப இது இல்லைன்னா தோல்விதானே. இதை புரிந்து கொண்டாலே வெற்றி தோல்வி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். திமுக காரர்கள் பர்டிகுலரா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் எங்களோட கூட்டணி இல்லைன்னா பீகாரை விட மோசமா தோல்வி அடைவாங்க. சரி, இந்த தேர்தலை பாத்துருவோம். நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, நம்ம தலைமை சார், சேலஞ்ச். நான் தலைமை சேலஞ்ச் பண்ண போதா இல்லையான்னு பாருங்க சார். நீங்க கான்ஃபிடன்ஸ். நான் என்ன கேக்குறேன், திமுக காரங்க முட்டாளுங்கிறீங்களா? காங்கிரஸ் தான் ஓட்டு வங்கியே இல்ல, எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? அவங்களே தானே சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேங்க. அதாவது அவங்க புத்திசாலினா வேளாண்ல போகணும். மதுரை மாவட்ட செயலாளர் கூட தளபதி கூட சொல்றாரு, இந்த மாதிரி உங்களால ஒரு கவுன்சிலர் வார்டுல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது, நீங்க எங்களை விட்டு போய் வெளில போய் பாருங்க அப்படிங்கிற. அந்த சாக்ரட்டிஸ் பேரனுக்கு ஒண்ணு தெரியாது. தமிழ்நாடு வரலாறுலயே தனித்தனியா கட்சி தேர்தல் இருந்துச்சுல்ல, காங்கிரஸ் தனியா நின்று இருக்கு, திமுக இதுவரைக்கும் ஒரு தேர்தலையும் தனியா நிக்கல. அப்படி நிற்கிற போது 77 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸை விட திமுக கம்மியா தான் ஜெயிச்சது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு முறை அதே மாதிரி 4 முறை போட்டி வருகிற போது காங்கிரஸ் 29 இடத்துல ஜெயிச்சது தெரியுமா? கூட்டணியை தவிர தனியாக என்றைக்கு திமுக நின்று இருக்கு. இந்த வரலாறு தெரியாத சில பேர் பைத்திய மாதிரி உளறாங்க, அதை விவரம் தெரியாத சில பேர் நம்புறாங்க. நீங்க ரெண்டுலயும் இல்லாம நீங்க புத்திசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேலுசாமி சார் அவர்களே, யதார்த்தம் காங்கிரஸ் வாக்கு வங்கி மிக சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சார், நீங்க சொல்றீங்களா, யாரு சொல்றா? இல்ல, நடைபெற்ற தேர்தல் எல்லாம் பாக்குறோம்ல, 4.5ல இருந்து 7 வரைக்கும், அதிகபட்சம் 7 வரைக்கும் தான் உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு. இதைத்தான் நான் திரும்பி ஏற்கனவே சொன்னா அதை மறந்துட்டீங்க. 4 புள்ளி இருக்கிறது, 14 புள்ளி, 27 புள்ளி வர்றதும் ஒரு இருக்குது, 45 புள்ளி இருக்கிறது கீழே இறங்குறதும் உண்டு. அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன், தனியாகவே பல தேர்தலை சந்தித்த கட்சி தான் காங்கிரஸ். 67 வரை காங்கிரஸ் கூட ஏதாவது கூட்டணி ஏதாவது கட்சி உண்டா? இல்ல. அதற்கு அப்புறமா நீங்க ஜெயிச்சீங்களே சார். இப்போ அதைத்தான் சொல்றேன், தனியாவே நின்று ஜெயிச்சா அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இல்ல, கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சாதான் வாக்கு வங்கி இருக்கு. என்ன நியாயம் சார்? 67க்கு பிறகு அந்த வாக்கு வங்கி இப்ப பாருங்க, 67 மீண்டும் திரும்பும். நீங்க கூட்டணி சேர்ந்து 67 திரும்பும். நீங்க கூட்டணி சேர்ந்து உங்களை தேய்ச்சிக்கிட்டீங்க, எங்களை வச்சுங்க. இப்ப நாங்க தனியா வந்துட்டோம்ல, பழைய மாதிரி ஜெயிச்சிருவோம். நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு உறுதியா. உங்களை மாதிரி அறிவாளி எல்லாம் ஆதரிப்பீங்கன்னு நம்புறோம். ஆனா நீங்க ஒரு புதுசா வரக்கூடிய கட்சியோட தான் மறுபடியும் கூட்டணி போகணும்னு சொல்றீங்களே. நான் எப்போங்க சொன்னேன்? முதல்ல நான் யாரையும் நான் சொல்லலைங்க. நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் அமைச்சர்களாக வருவது உறுதி. எங்களோட யாரு வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி உண்டு, எங்களோட யாரு வரலையோ அவங்க எல்லாம் எதிர்கட்சி. மீண்டும் மீண்டும் பல தடவை சொல்லிட்டேன். இதை 3 மாசம் கழிச்சு உறுதியா மீண்டும் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், இது கான்பிடன்ட் எடுத்துக்கலாமா இல்ல ஓவர் கான்பிடன்ட் எடுத்துக்கலாமா? கான்பிடன்ட். ஓவர் கான்பிடன்ட் பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் கான்பிடன்டா பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆட்சியை எப்படி பார்க்கணும்னா, முன்ன மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் தெருவில் ஏறி ஜனங்கள் போராடுறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாதிரி. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வரலும் ஒரு 5 ரூபா காசு கொடுத்தா கூட ஓட்டுக்கு ஐயோ கை நீட்டி வாங்கிட்டங்க, நம்ம பாவம் ஓட்டு போடாம இருக்க முடியுமா என்று பேசி அதே மக்கள் தான் இன்னைக்கு 5000 இல்ல 50,000 கொடுத்தாலும் சரி, இவன் வீட்டு காசையா கொடுக்குறான், நம்ம வரி பணத்துல கொள்ளையடிச்சாதானே கொடுக்குறான், காசையும் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம். மாறி இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, மனநிலை மாறி இருக்கு. பாத்தீங்களா, நீங்களே சொல்றீங்கல்ல, மனநிலை மாறி, அதான் மாறிடுச்சுங்க. அதை வச்சுதான் சொல்றேன், 100% கான்பிடண்டா சொல்றேன், காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி அடையும், காங்கிரஸ் இல்லாதவர்கள் எதிர்கட்சி தான். ஆனா நேத்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் சொல்றாரு, திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரே வலிமை தாவேகாக்கு மட்டும்தான் இருக்கு. ஏங்க எடச்சேம் ஒரு புளிக்குன்னு சொல்லுமா யாராவது? சொல்லுவாங்களா? எல்லா கட்சியும் நம்பிக்கை தாங்க சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லாம ஒரு கட்சி சொன்னாங்கன்னா அவங்க கட்சி எதுக்கு நடத்தணும்? நாங்க நம்பிக்கையோட சொன்னா நீங்க அதை குறை சொல்றீங்க. ஆனால் இப்படித்தான் எல்லா கட்சியும் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் இருப்பதற்கு மற்றவர்கள் இருப்பதற்கு வேறுபாடு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேங்க,
நல்லவன் ஆட்சிக்கே வரக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல அதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவரை எதிர்பார்க்கறாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் வந்துரும். காங்கிரஸ் அப்ப நல்லவங்கிறீங்க. என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? அப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. செண்பண்ணை ஆத்துல ஒரு வெள்ளம் வந்துச்சா அப்போ 2 மாசத்துக்கு முன்னால? அந்த வெள்ளத்துல 10, 20 கிராமம் எல்லாம் மூழ்கிச்சா? 16 கோடி ரூபாய்க்கு கட்டி பாலம் திறந்து 2 மாசம் அதுல தண்ணி வந்த உடனே கரைஞ்சு போச்சா? நான் சொல்றதெல்லாம் தப்புன்னா வெளிப்படையா ஆமா நடந்துச்சு. தென்பெண்ணை ஆற்றுல அந்த தண்ணி ஒரு பெரிய டேம்ல நிறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல கொள்ளளவு வெட்டினாலும் தேக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டாங்க. அதுலதான் 16 கோடி ரூபாய்க்கு கட்டின பாலம் திறந்து 2 மாசம் ஆகல, கரைஞ்சு போயிடுச்சு. இதுல மாற்றம் இல்லையே. அந்த அணை தான் சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை கட்டியது காங்கிரஸ் ஆட்சியில 65 வருஷம் ஆச்சு. ஆனா அப்படியே இருக்குது. பாலம் உடைஞ்சு போச்சுங்கிறீங்க. எங்க உண்மையா பொய்யாங்க? உண்மைதானே? அதைத்தாங்க நான் கேட்கிறேன். அதான் நானும் கேட்க வரேன். இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் ஊழலை பத்தியும் அவங்க செய்யற தவறுகளை பத்தி சுட்டி காட்டலையே. இன்னைக்கு தேர்தல் வரும்போது மட்டும் சுட்டி காட்டல. இப்ப சுட்டி இது சரியா தப்பான்னு மட்டும் பேசுங்க சார். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் சரி, நான் சரிதானே. ஆனா நான் கேக்குறது சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்வி தேவையே இல்ல சார். நேத்து வரைக்கும் நாங்க பைத்தியக்காரனா இருந்தோங்க, இன்னைக்கு புத்திசாலியா இருக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு புத்திசாலியான நாங்க எப்படி நம்புறது? நீங்க தானே சொன்னீங்க இப்ப நேத்தே கேட்டிருக்கணும் கேட்கலன்னு. அப்ப நேத்தே முட்டாளா இருந்தோம், இப்ப புத்திசாலி ஆயிட்டா தான் அர்த்தம். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. பைத்தியக்காரத்தனம் சொன்னீங்க. பைத்தியக்காரத்தனத்தை பைத்தியக்காரத்தனம் மூலமா தான் மாத்த முடியும். முள்ள முள்ளாலதான் எடுக்க முடியும், வைரத்தை வைரத்தால தான் எடுக்க முடியும். பைத்தியக்காரத்தனத்தை பைத்தியக்காரத்தனமாவே அணுகினால்தான் அதை முறியடிக்க முடியும். தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். நீங்க காமராஜருடைய காலத்துல இருந்து அரசியலை வந்து உற்று நோக்கி வரீங்க, அவருடைய பயணம் செஞ்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு கொள்கை ரீதியா வந்து கட்சியை அணுகுவாங்க, கொள்கைக்காக வந்து கட்சியில சேருவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை. தனக்கு பதவி வந்தா போதும், தன்னுடைய வளத்தை பெருகிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அவங்களுக்கு இல்ல, நான் சொல்ல வர்றது அவங்களுக்கு இல்ல, வாக்காளர்களுக்கு. எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், எந்த சின்னமா வேணா இருக்கட்டும், எந்த கொடியா இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாம அந்தந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள், அதில் நிற்கிற ஒரு 4 வேட்பாளரோ 10 வேட்பாளரோ இருப்பதில் யார் பரவாயில்லை, யார் யோக்கியன், யார் தனி மனித வாழ்க்கையில் ஒடுக்கமாக இருக்கிறான், அப்படி பார்த்து வாக்காளர்கள் வாக்களிக்க தொடங்கிவிட்டால் எல்லா கட்சியிலும் நல்லவர்களை தேடுவார்கள். ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. உங்க ஊர் பக்கத்துல தான் கோமதி சங்கர் திருச்சி ஜெயிச்சாரு. அவர் எப்படி ஜெயிக்கும் போது அவருடைய நிலைமை என்ன? பரம்போக்குல ஒரு குடிசையில் இருந்தார். அவரை தேடி போய் பார்க்கிறார் முதலமைச்சர் காமராஜர். என்ன எங்களே தேடி வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு காமராஜர் சொன்ன என்ன தெரியுமா? ஐயரே, நான் தான் உன்னை தேடி வரணும், நீ என்ன தேடி வரக்கூடாது. சரி, எதுக்கு வந்திருக்க? தேர்தல் வந்திருக்குல்ல, நீங்க எலெக்ஷன் நிக்கணும். அதுக்கு அவர் சொன்னது, என்கிட்ட ஓட்ட காலனா கூட கிடையாது, நான் வந்து எப்படி எலெக்ஷன் நிக்க முடியும்? அதற்கு காமராஜர் சொன்னதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். ஐயரே, இந்த தேசத்திற்காக உழைத்த தியாகம் செய்த உங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் இருக்காமல் ஒதுங்கி விட்டால் தப்பானவெல்லாம் வந்து உட்கார்ந்துருவான். அது நாட்டுக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. அவர் அதுக்கப்புறம் தேர்தல் நின்னார். பாக்கெட்ல 10 ரூபா செலவு பண்ணல. அவரை அந்த மக்கள் வாக்களித்து 3 முறை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அவரும் சாகிற வரை சொந்த வீடே இல்லாமல் செத்தார். ஏன்னா உங்க ஊர் பக்கத்துல இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதைத்தான் இப்பொழுது மீண்டும் அந்த சிந்தனையை வாக்காளர்களுக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறேன். வாக்காளர்கள் சரியாக இருந்தால் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நேர்மையாளர்களா இருப்பாங்க. இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நடுவுல அந்த தப்பு நடந்ததுதான். இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த கொடியை தான் ஆதரிப்பேன், இவர் சொல்றவர்கள்லாம் ஓட்டு போடுவேன் என்று போன போக்கு இருக்கிறேன். அது விபரீதத்தில் போய் முடிந்திருக்கிறது. இனிமேல் எந்த கட்சியோ யாரோ நிற்கிற வேட்பாளர்கள் எவன் பரவாயில்லை என்று மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டாலே எல்லா கட்சியிலும் யோக்கியனை மட்டுமே நிறுத்துவார்கள். அந்த சூழ்நிலை வந்தால் மீண்டும் அந்த ஒளிமயமான அந்த காலம் மீண்டும் வரும். அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்களும் எதிர்நோக்கி இருக்கோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றதுக்காக நன்றி, வணக்கம். நன்றி.